மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து உலகம் பூரா நடக்கிற விஷயங்களை உங்கள் கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான உன்னதமான சேனலை தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். டெய்லி ஒரு வீடியோ 6 மணிக்கு போடுவேன். இந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தயவு செஞ்சு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த சேனலில் கரண்ட் இஷ்யூவாக நடக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேலை பற்றி போயிட்டுருக்கு. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஹலோ மக்களே, நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு விஜய் டாக்ஸ் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நேற்று தளபதி போட்ட வீடியோவாக இருக்கட்டும், இன்றைக்கி உங்களுக்கு போட்ட வீடியோவாக இருக்கட்டும், 2 வீடியோத்துலையுமே கொஞ்சம் கோவமாக தான் பேசியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அவ்வளோ கோவங்கள், அவ்வளோ ஆதங்கங்கள், என்னடா அப்படி பண்ணுறாங்களேன்ற வெறுப்பு தான். பட் அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் கொடுக்குற மாதிரி சிறப்பான பல சம்பவங்கள் வந்து இனி நடைபெறும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதில் முதல் சம்பவமாக என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றதில் ஆரம்பித்து என்னெல்லாம் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் தமிழக வெற்றி கழகத்தின் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி தளபதியோடைய அதிரடியான நடவடிக்கை பார்த்துருப்பீங்க. அவர் டைரெக்டாக தலைமைச் செயலகம் போயிட்டு அர்ச்சனா பட்நாயக் அப்படின்ற தலைமை தேர்தல் அதிகாரியை பார்த்து எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதி மறுக்கப்படுது அப்படின்ற விஷயத்தை வந்து அங்கே பதிவு பண்ணுறாரு. இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த அரசுக்கு, அதாவது தமிழக அரசுக்கு, திமுக கட்சிக்கு ஆதரவாக செயல்படுது, ஸோ நீங்கள் அதை எனக்கு மாற்றி தரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோரிக்கையின் அடிப்படையில் இனி வர நேரத்தில் இனி அதிகாரிகள் மாறும்போது நமக்கான அனுமதிகள் கிடைக்கும் அப்படின்றத நாம் முழுசாக நம்புவோம். ஆனால் அதே டயத்தில் தேர்தல் நடக்கும்போது அதிகாரிகளை மாற்றணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை விதிமுறை. ஆனால் அந்த விதிமுறை இங்கே சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை அப்படின்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே நடக்கக்கூடிய அது தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற அதிகாரிகள் இருந்தாலும் சரி, யாருடைய கட்டுப்பாட்டில் தான் இங்கே யாருடையோ கட்டுப்பாட்டில் தான் இங்கே இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க முழுசாக செயல்படணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த அரசாங்கத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க. பட் இங்கே நம்ம சுவிதா ஆப்பில் அப்ளை பண்ணி 48 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறமா அங்கேருந்து அப்ரூவல் வரலன்னு சொல்லிட்டு இங்கே ரிஜெக்ட் ஆகுது. அப்போ ஒரு 48 மணி நேரம் அந்த இடத்துல அப்ரூவல் கிடைக்கல அப்படின்னும் போதே இந்த தேர்தல் அதிகாரிகள் அந்த காவல்துறையினரிடம் கேட்கணும், ஏன் கொடுக்கல. இங்கே சென்னையில் கேட்குறாங்க, சென்னையில் ஒரு இடத்த பார்த்து நீங்கள் ஓகே பண்ணுறதுக்கு ஏன் 48 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்றத உண்மையான தேர்தல் அதிகாரியாக இருந்தால் அங்கே கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் இந்த இடத்துல எல்லாருமே ஒரு கூட்டு களவாணித்தனத்தோடு தான் செயல்படுறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா கட்சிகளுமே இங்கே விஜய் அப்படின்ற ஒரு ஒற்றை நபரை தோற்படிப்பதற்கு பல சதி வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க, செய்வாங்க, இனியும் செய்வாங்க, தேர்தல் முடிகிற வரைக்கும் செய்வாங்க. ஸோ இன்றைக்கி இவர் தலைமைச் செயலகம் போனது எதோட வாணின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்றைக்கி உங்களை மதித்து நான் வந்திருக்கேன். தேர்தல் அதிகாரி தலைமை அதிகாரி உங்ககிட்ட நான் வந்து என்னுடைய குறையை சொல்லி வந்திருக்கேன். ஆனால் இதுக்கு மேலே நிவர்த்தி ஆகலைன்னா என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த அதிகாரிக்கிட்ட விஜய் அவர்கள் சொல்லியிருப்பார் அப்படின்றதில் மாட்டுக்கிறது கிடையாது. அது என்னவா வேணா இருக்கலாம். நீங்கள் இப்போ சொல்கிறாங்களே நிறைய பேர், பவன் கல்யாண் மாதிரி வந்து நடுரோட்டில் வந்து உட்காந்துருந்தா அப்படின்னு, அதுவாக இருக்கலாம். இல்லை திடீர்னு இங்கேருந்து கிளம்பி போய் டெல்லியில் போயிட்டு அங்கே இருக்க ஆஃபீஸ் முன்னாடி உட்காந்துடலாம். இந்த மாதிரி என்ன வேணால் பண்ணலாம், எது வேணால் நடக்கலாம், எப்படி வேணால் நடக்கலாம். ஸோ அதனால் அவங்க ஒரு விஷயத்தை பண்ணி தான் ஆகணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, இவருக்கான அனுமதியை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அனுமதியும் கொடுப்பாங்க, அதிகாரிகளையும் மாற்றுவாங்க அப்படின்றது நம்ம முழுசாக நம்புவோம். மக்களே, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், 27 தளபதிக்கு கண்டினியூஸாக சரியில்லாத நம்பராக இருக்குது, அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத நான் சொன்னேன். அதனால் 27 இந்த வாட்டி தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றத நான் சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். ஆனாலும் 27 தேர்தல் பிரச்சாரம், நேற்று தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்டு பர்மிஷன் போட்டிருந்தாங்க. கடைசியில் நடக்கலையா? இதுக்கு நான் சிரிக்கிறேன் அப்படின்னா எனக்கு புரியல. 27 கண்டினியூஸாக ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோவில் கூட அஸ்ட்ராலஜர் செல்வி கிட்டே வந்து போட்டு கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்னார், அது 7-2 நல்ல நம்பர் தான், 9 தான், பட் இருந்தாலும் அது நல்லதுக்கா கெட்டதுக்காக நம்ம பார்த்துக்கிட்டு செய்யணும் அப்படின்றத சொல்லியிருந்தார். 27 அப்போ திரும்பியும் இதே மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. சனிக்கிழமை இன்றைக்கி 28 இதுக்கு போயிருக்காரு, தலைமைச் செயலகத்துக்கு போயிருக்கிறாரு. ஸோ இனி தேர்தல் பிரச்சாரம் எப்போ நடக்கும் அப்படின்ற கேள்வி உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தேர்தல் பிரச்சாரம் திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஏன் மண்டே நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நேற்று தான் தேர்தல் பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்போ 27ஆம் தேதி. இப்போ இவங்க திருப்பி அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 27, 28 ஸோ 2 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு 30ஆம் தேதி மேபி எப்போ நாளைக்கு பண்ணலாமே அப்படின்ற உங்களுக்கு ஒரு கேள்விகள் வரலாம். பட் நாளைக்கு ஆல்ரெடி தமிழக வெற்றிகளுக்கு ஒரு பிளான் இருக்குது. விச் இஸ் 234 கேண்டிடேட்ஸும் நாளைக்கு தாஜில் மீட் பண்ண போகிறாங்க. அதுக்கே என்ன பர்மிஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி கிடச்சிருக்கலாம். ஏன்னா தாஜில் மீட் பண்ணுறதுக்கே என்னடா பர்மிஷன் கொடுக்குறது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு இவங்க வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ மக்கள் பார்க்கல, இப்போ இதெல்லாம் வந்து ஒன்றுமே தெரியாதா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் புரிஞ்சுப்பாங்க, அந்த பேரண்ட்ஸ் புரிஞ்சுப்பாங்க. எதை வச்சு நான் சொல்கிறேன் தெரியுமா? அவங்க நியூஸ் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, அவங்க டிவியில் பார்க்குறாங்களோ இல்லையோ, டிவியில் நியூஸ் பார்த்தாலும் சரி, டிவியில் மற்ற கட்சிகள் சொல்கிற அந்த பொய்யான தகவல்களை கேட்டால் கூட வீட்டில் அவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவாங்க. தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய பொண்ணோ பையனோ இருந்து அவங்க விஜய் ரசிகராக இருக்கும்போது அவங்க மன உளைச்சலில் இருக்கிறத, அவங்க டென்ஷன் ஆகிறத, அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கோவப்படுறத, இந்த மாதிரி ரியாக்ஷனை கண்டிப்பாக அவங்க நோட் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கான காரணத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கும் போது ஏன் விஜய்க்கு மட்டும் இப்படி பண்ணாங்க, இது பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இது பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தை விட மாட்டேங்க, இது பார்த்தீங்கன்னா அந்த பண்ண இப்போ நம்ம கோவத்தை காட்டுவோம். யார்கிட்ட காட்டுவோம்? நம்மளுடைய கோவத்தை இந்த அரசாங்கத்தில் காட்ட முடியாது, நம்ம பெற்றவங்கள்ட்ட காட்டுவோம். அப்போ நம்ம கோவம் அங்கே என்ன ஆகுனா அவங்களுடைய கோபம் மாறாது. அப்போ பாரு, இப்போ இந்த பையனை அவன் விட மாட்டேங்கிறாங்கல்ல, இந்த நாய்ங்க இப்போ இவ்வளோ பண்ணுறாங்கல்ல, அப்போ இந்த அரசாங்கத்தை நம்ம தூக்கி போடணும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம போயிட்டு இப்போ என்ன ஆகிறோன்னா மூளை முடுக்கு எல்லாத்துலேயுமே ரீச் ஆகிறோம். எப்படின்னா இவங்க பண்ணக்கூடிய இந்த நெகட்டிவ் சைட்னால். ஸோ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அது இயல்பாகவே இருக்கும் எல்லாருக்குமே. எல்லாருக்குமே இதை பார்க்கும்போது மன உளைச்சல் இருக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பசங்களுக்கு எப்படி இருக்கும், அப்போ அந்த ரியாக்ஷன் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்ஷன் நமக்கு 2026 23ஆம் தேதி கண்டிப்பாக தளபதியின் ஓட்டாக மாறும் அப்படின்றதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறதா ஒரு தகவல் வருது தலைவர். ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிக்கை வரல. பட் அதே நேரத்தில் டிலே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேட்புமனு தாக்கல் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் வந்து ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. அதை முதல்ல அஃபிடவிட் பண்ணணும். இப்போ 234 கேண்டிடேட்ஸுக்கும் இவங்க வந்து வேட்புமனு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த வேட்புமனுவில் தான் ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலை பண்ணும் அரசாங்கம். என்ன பண்ணும்னா ரிஜெக்ஷன் பண்ணும். நீங்கள் சர்க்கார் படத்தில் பார்த்துருப்பீங்க, விஜய் அவர்கள் போயிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது உன் மூஞ்சி சரியில்லை, உன் பேர் சரியில்லை, அது சரியில்லை, அந்த கார்டு கொடு, இந்த கார்டு கொடு, ஃபாரின்லேருந்து வந்தால் அந்த ஏகப்பட்டதை கேட்டுட்டு ஒரு அந்த காமெடி சீன் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஆக்சுவலி சீரியஸ் சீன், உண்மையாலுமே நடக்கக்கூடிய சீன், நாட்டில் நடக்கிற சீன். அந்த சீரியஸ் சீனை அழகாக காமிச்சிருப்பாப்புல ஏஆர் முருகதாஸ் கொஞ்சம் காமெடி சென்ஸோட, விச் வாஸ் ரியலி நைஸ். ஸோ அந்த மாதிரியான பல சிக்கல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகணும் அப்படின்னா இப்போ இவங்க 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அதில் பல மனுக்கள் ரிஜெக்ட் ஆனாலும் அடுத்தடுத்த நாட்கள் இருக்கும் அவங்க வந்து திருப்பி அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு திங்கட்கிழமையே வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, 90% மேலே. அந்த வேட்புமனு தாக்கல் பண்ண கையோடையே சொல்ல முடியாது, திடீர்னு தளபதி அவர்கள் அங்கேருந்தே ரோட் ஷோ ஸ்டார்ட் பண்ணாலும் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் அவர் நக்கல் பிடிச்சவர், செஞ்சாலும் செய்வார். அப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னே தெரியாது. காவல்துறையெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள். அவர் வாட்டுக்கு வண்டியில் ஏறி உட்காந்துட்டு தலையை கையை காமிச்சிட்டு வந்தானே என்ன பண்ண போகிறாங்க, சும்மாவே கூட்டம் வந்துடும். இதில் காவல்துறை வந்து அவர் வந்து கைது பண்ண வருவாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க? ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணணும், பண்ணுறாரான்னு தெரியல, பார்க்கலாம். இவங்க அப்ரூவல் இப்போ கொடுக்கல, இன்றைக்கி இதுவே வரல அப்படின்னா நாளைக்கு சண்டே எப்படியும் வேலை பார்க்க மாட்டாங்க, லீவில் இருப்பாங்க எல்லாம். ஸோ அதனால் மண்டே எல்லாமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம நம்புவோம். ஸோ வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டார் அப்படின்னா அடுத்த அங்கிட்டு நமக்கு ஒரு 20 நாள் தான் இருக்குது. இந்த 20 நாளைக்குள்ளே ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் இவர் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கஷ்டம்தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மேஜர் நகரங்களை கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்க பர்மிஷன் கொடுத்துட்டா. இப்போதைக்கு தமிழக வெற்றிகளத்துடைய அடுத்த கட்ட நகர்களாக இந்த விஷயங்கள் தான் இருக்குது. அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா 234 கேண்டிடேட்ஸ் மீட்டிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்மிஷன் கிடைச்சதுக்கப்புறமா பிரச்சாரத்துக்கான அடுத்த நடைமுறைகள். இந்த மேனிஃபெஸ்டோவும் நாளைக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ண போகிறாங்களா இல்லை மேனிஃபெஸ்டோ வந்து பிரச்சாரத்தின் போது தளபதி அவர்கள் ஆரம்பிக்க போகிறாரா அப்படின்ற அந்த விஷயத்தை இன்னும் யாரும் வந்து தெளிவாக சொல்லலை. ஸோ அப்போ நமக்கு நிறைய சவால்கள் இருக்குது அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய சவால்கள் இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு கட்சியை வந்து ஏதாவது ஒரு கட்சி எதிர்க்கலாம், இல்லை ஒரு கூட்டணி கட்சி எதிர்க்கலாம். ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்க எல்லா கட்சிகளும் சேர்ந்து எதிர்க்குது அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கணும்.
ஏன் விஜய் அவர்களை எதிர்க்கிறாங்க? அவங்களுடைய ஆட்சி போயிடும், அதிகாரம் போயிடும் அப்படின்ற ஒரு 2 விஷயம், அந்த விஷயம் மட்டுமா? சரி, அவங்க தான் இருக்கிறாங்க, ஏன் அவங்க கூட இருக்க அதிகாரிகள் எதிர்க்கிறாங்க அப்படின்றதையும் யோசிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கரப்டடாக தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த அதிகாரிகள்கிட்ட இவங்க என்ன சொல்லுவாங்க, மேலே இருக்கவங்களுக்கு பயந்து செய்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம். மேலே இருக்கிறது பயந்தெல்லாம் செய்கிறது கிடையாது. அவங்களே வாலண்டியராகவே செய்கிறாங்க. ஏன்னா இவர்களிடம் இருக்கும்போது அவங்களும் சம்பளம் போக கிம்பளம் நிறையா வாங்கி சொத்து சுகம் சேர்த்த பல அதிகாரிகள் நமக்கு தெரியும். நான் எல்லாரையும் சொல்லலை. அந்த மாதிரி அது காவல்துறையாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி அதிகாரிகள் விஜய் போன்ற நபர் வந்து சிஎம் ஆவதற்கு விருப்பப்பட மாட்டார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களாலையும் கொள்ளை அடிக்க முடியாது, அவங்களாலும் லஞ்சம் வாங்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறனால இவங்க கொடுக்குற அந்த சப்போர்ட்டு ஆல்ரெடி இவங்க கடுப்பில் இருப்பாங்க, இவர் வந்துடக்கூடாதுன்னு இவங்க சாக்க வச்சு இவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. உண்மையாலுமே இந்த அதிகாரிகள் எல்லாமே நல்ல மனசோடு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்ன தான் சொன்னாலும் இவங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல, அந்த கடமையை லைட்டாக மீறுறதுல ஒன்றும் தவறு இல்லையே. ஏன்னா இப்போ இன்னும் ஒரு 30 நாள் இருக்குல்ல, லைட்டாக அப்படி மீறிட்டு ஏதாவது ஒன்று பர்மிஷன் கொடுக்கலாமே. ஆனால் எல்லாத்துக்கும் பயங்கரமான முட்டுக்கட்டை போடுறாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, இங்கே பொலிட்டீஷியன்ஸ் மட்டும் கரப்டட் இல்லை, பொலிட்டீஷியன்ஸ் கூட இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளும் கரப்டட் ஆகிட்டாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு ஒரு கரப்ஷன் ஃப்ரீ தலைவர் வேணும் அப்படின்றது தான் இப்போ நிதர்சனமான உண்மை. இந்த கரப்ஷன் ஃப்ரீ தலைவர் இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் நோக்கி போகும். அப்படி இல்லைன்னா டெவலப்மெண்ட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் மறந்துடுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு. இந்த கடன் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு 25% ஒன்று கணக்கு வச்சுருக்காங்க. அது பெரிய கணக்கு, அதெல்லாம் இன்னொரு வீடியோ வேணால் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ சொன்னால் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அந்த லிமிட் கிட்ட ஆல்ரெடி வந்துட்டோம். இந்த லிமிட்டை லைட்டாக தாண்டிச்சுன்னா கூட தமிழ்நாடு அரசாங்கனால் கடனே வாங்க முடியாது. அப்போ கடன் வாங்காத சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்க, இந்த கடன் அடைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட தான் விலைவாசியை ஏற்றுவாங்க. அப்போ எல்லா விலையும் ஏறும். இவங்க சொல்கிற மாதிரி பெட்ரோல் இல்லை, கேஸ் இல்லை, அதனால ஏறிச்சுனா இல்லை, வாலின்றாவே ஏற்றுவாங்க. அதிகாரம் வந்துருச்சுன்னா ஏற்றுவாங்க. நீ கட்டி தான் ஆகணும், நீ வாங்கி தான் ஆகணும், நீ தின்னு தான் ஆகணும், உன் பிள்ளை ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும், எல்லாமே பண்ணி தான் ஆகணும். அப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க மக்களே, இது நமக்கான தேர்தல், இது விஜயவர்களுக்கான தேர்தல் கிடையவே கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கிங்க. திருப்பி அதான் சொல்கிறேன். நான் ஏன் ரொம்ப கோவப்படுறேன் சம்டைம்ஸ் அப்படின்னா, விஜயவர்கள் தோற்றுருவார் அப்படின்றதுக்காவா? இல்லை, நம்ம தோற்றுருவோம்டா முட்டா பசங்களா, நம்ம தோற்றுருவோம். விஜயவர்கள் தோற்றா அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. அவர் அரசியலே விட்டு போயிட்டார், சினிமாவே வேண்டான்னு சொல்லிட்டு நான் இந்த அரசியல் இந்த மக்கள் என்னை தோக்கடிச்சிட்டாங்க, நான் வந்து இந்த அரசியல் விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போனால் கூட அவர் இன்னும் சாகிற வரைக்கும் ஜம்முன்னு வாழ்வார். அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவர் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, அப்பா அம்மாவுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் இந்த ஊர்லேயே இந்த நாட்டில் இல்லாமல் வெளிநாட்டில் கூட போய் செட்டில் ஆகி வாழலாம், அவருக்கான எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் அவர் தோத்தா நம்ம தோற்றுறோம்டா முட்டா பசங்களா, நம்ம தோற்றுருவோம். அது உங்களுக்கு புரியுதா? அதுக்காக தான் நான் அடிக்கடி கோவப்படுறேன். அதுக்காக தான் நான் வந்து சம்டைம் டென்ஷன் ஆகி அவரையும் கூட சொல்லுவேன், இறங்கி தான் செய்யுங்கண்ணே, அப்போ தான் இந்த மாதிரி இருக்க பசங்க கொஞ்சம் ஆக்டிவாகி வருவாங்கன்னு. ஸோ என்னுடைய கோபங்கள் நமக்கான ஒரு டைம், இது நமக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு இல்லாமல் லைஃப்பில் ஒருத்தன் எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். இப்போ வரைக்கும் நான் அதை அனுபவிச்சு தான் இருக்கிறேன். புரியுதுங்களா? அவன் இப்படி வந்தவங்களாம் அப்படி லைம்லைட்டில் எப்படியோ போயிடுறாங்க, என்னென்னமோ ஆயிடுறாங்க. நான் 45 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கும். அதுலேருந்து வெளில வர்றதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு டில் டுடே ஐ எம் சஃபரிங். அப்போ அந்த மாதிரி இது தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அதை விட்டுறாதீங்கடா நீங்கள் அப்படின்றது தான் என்னுடைய முழு ஆதங்கம், கோபம். இதே ஆதங்கமும் கோபமும் உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிங்க. நல்லா நோட் பண்ணிங்க. 1.5 லட்சம் ஓட்டு வேணும். 1.5 லட்சம் ஓட்டு ஒரு தொகுதிக்கு வேணும் தளபதிக்கு. ஸோ 1.5 லட்சம் ஓட்டு அப்படின்றது இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. நல்லா நோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அவர் 1.5 லட்சம் ஓட்டு, நான் சொன்ன தளபதி மட்டும் இல்லை, ஒவ்வொரு தொகுதியிலையும் 1.5 லட்சம் வாங்கணும். அவன் நிற்கிற இடத்துல யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அங்கெல்லாம். ஸோ ப்ளீஸ் பி சீரியஸ் ஆன் திஸ் எலெக்ஷன். ஓகே, see you on another video. Love you all. Take care. Bye.